ஹலோ, வணக்கம். அதாவது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதாவது திரைப்பட கதை தான். காதல்ங்கிறது ஒரு படம் வந்தது. இது வந்து கனவு காதல் அப்படிங்கிற ஒரு கதை. அப்படின்னா அதாவது கனவுல வந்தவனே தனக்கு கணவனாக வரான். அதுதான் கதை. இதுதான் கதையினுடைய கரு. இது அது எப்படி வரான் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது கிராமத்தில் வந்து ஆடு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க ஆடு மேய்ச்சிட்டு அவங்க ஒரு மரத்தடியில் படுக்கும்போது ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து அவங்க வந்து ஃபாரினில் படிக்கிற மாதிரி அந்த ஒரு கனவு வருது. அங்கே அவங்களுக்கு வந்து காதல் மலருது. அடிக்கடி இதே மாதிரி மரத்தடியில் படுத்துக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் அந்த கனவு வந்து கண்டினியூ ஆகிட்டே போகுது. அந்த கனவு காதல் கனவு என்ன பண்ணிக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த மரம் ரொம்ப பிடிச்சிரும். அந்த சுவாரஸ்யமாக இருக்கும்போது அந்த மரத்தடியிலேயே போய் படுக்கிறது. அந்த கனவு கண்டினியூ ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கனவுல உள்ள மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போகும். கனவுல வர்றது ரொம்ப சோகம் கனவுங்கிறது. அப்போ வீட்டில் இருந்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போது எந்த மாப்பிள்ளையும் வேண்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா கனவுல வந்தவனே அந்த ஒரு ஃபோட்டோவை கொடுத்து விட்ருப்பாங்க. அவனுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அது தெரியாது. அந்த ஃபோட்டோவும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கும். இந்த பொண்ணு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா கனவுல அங்கே ஒருத்தனை காதலிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த படம் தான் இதில் இருக்குது. என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டேபிளில் வச்சு அவள் அப்பா வச்சுருப்பார் பாருமான்னா ஒரு அப்பா நினைப்பா, என்னடா அது பொண்ணு கல்யாணமே வேணாங்குது. எப்போ பார்த்தாலும் அந்த மரத்தடியில் வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு கனவுல வந்து வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன லாரி குறுக்க வந்துடும். டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுவும்போது டக்குன்னு முழிச்சிருது. முழித்தோடனே அந்த லாரியில் அடிபட்டவங்க அந்த கனவுல யாருன்னு தெரியல. அந்நேரம் அதுக்கடுத்து இந்த காதலிக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஐயோ, யார் விழுந்துட்டா, யார் அடிபட்டா, நம்ம கனவு கண்டோமே அப்படின்ட்டு இதில் வந்து அவர் இறந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு பயம். அதுக்கடுத்து அந்த மரத்தடியில் படுத்தா திருப்பி அந்த கனவு கண்டினியூ ஆகும்ல. அதனால் வந்து அந்த மரத்தடியே வேண்டாம், நான் படுக்கவே வேண்டாம், யார் இறந்தாலும் தெரியாது, அதனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை வந்து பொண்ணு கிராமத்து பொண்ணை பார்க்கன்னு சொல்லி ஒரு கொடுத்துருப்பார் ஃபோட்டோ. இந்த பிள்ளை இவங்க வீட்டுக்கே வந்திருக்கோம் அவர் தான் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு. சரி, இனிமேல் நம்ம கல்யாணம் வேணாம்னு சொல்லி சூசைட் பண்ண போவோம். சூசைட் பண்ணும்போது அந்த மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊருக்கு பக்கம் வரும்போது நேரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த பொண்ணு ஓடி வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுவோம். இவர் அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவார். அந்த ஃபாரின்லேருந்து வந்தவர், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தூக்கிட்டு ஓடும்போது